கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. பை ஆர் செல் சஜஷன் கிடையாது. முடிவு உங்களுடைய தான். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனாலும் பேரிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆகிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது நோ இஷ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் இருந்துச்சு. அந்த கேப் அப்பை ஃபில் பண்ணியிருக்கு. அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நியர்பையில் தான் இருக்கிறதோட ஆல் டைம் ஹை. ஸோ நேற்றுக்கு, அதாவது ஃப்ரைடே உங்களுக்கு எல்லாமே ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு மிட் கேப் நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி எல்லாமே கீழே விழுந்திருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 480 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் 480 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. விழுந்திருந்தாலும் கூட இதுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது. இந்த ஜோன். இந்த சப்போர்ட்டை உங்களுக்கு என்ன ஆகலாம், இந்த சப்போர்ட்டுக்கு கூட வராமல் இன்றைக்கி மேலே போகலாம். போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நேஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ்காக தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நேஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், கிஃப்ட் நிஃப்டி கூட பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கிறத விட உங்களுக்கு ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மார்க்கெட் அதை தக்க வச்சுக்குமா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோ இஷ்யூ. மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம மிட் கேப் நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு, அதாவது ஃப்ரைடே 140 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும். பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் 2 days உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டவ் ஜோன்ஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம ஒன்ஸ் பார்த்து. ஓகே, இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு 40 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும். அதே சேம் டைம் பார்க்கும்போது டவுன் ஜோன்ஸ் உங்களுக்கு ஃப்ரைடேயில் 1%க்கு மேலே என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நேஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 0.88% உங்களுக்கு புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு கேப் அப் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் புல்லிஷில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்மளோட எப்பயும் போல் நம்ம ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிடுவோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது நம்ம ஆல்ரெடி கொடுத்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நியூவாக அக்குமுலேட் பண்ணவங்க, நியூவாக கன்சிடர் பண்ணவங்க இப்போ ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருப்பாங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டை, அதாவது இங்கே நீங்கள் இந்த ட்ரெண்ட், அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஜோனில் நீங்கள் வாங்கினவங்க இப்போதைக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஓகே, இப்போ என்ன நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில் இருந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டும் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சேம் டைம் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இதை உடச்சி இந்த ஸ்டாக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்லை ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வரதை பற்றி நம்ம யோசிக்கணும். இதை உடச்சிட்டு அப்படின்னாவே இன்னும் கீழே ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பெட்ரோநெட் எல்என்ஜி. இந்த பெட்ரோநெட் எல்என்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். அதாவது இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்ததுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 months ஆச்சு. ஆனாலும் இந்த ஸ்டாக் அந்த சைட்வேஸில் தான் உங்களுக்கு இன்னும் இருக்குது. இங்கே கொடுத்துருந்துருப்போம். அதுக்கப்புறம் இங்கே மறுபடியும்
மறுபடியும் இங்கே நம்ம கொடுத்துருந்துருப்போம். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மேலே ஒரு ஹையை க்ரியேட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் இப்போ கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே புல்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் ஸோ இது இங்கேருந்து மேலே புல்பேக் ஆணுச்சு அப்படின்னா ரைட். ஒரு வேளை ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஸோ அது நம்ம யோசிக்காமல் செய்யணும். ஓகே, ஆனால் இன்றைக்கி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் கேடிகே பேங்க். இந்த கர்நாடகா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 285 இது ப்ரீவியஸ் ஹை தான். இதுக்கு மேலேயும் இன்னும் ஹை இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் போன இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மறுபடியும் கீழே விழுந்துச்சு. ஸோ கீழே விழுந்த இந்த ஸ்டாக் இப்போது ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்களேன். இந்த அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை கீழே விழுகும் பொழுது ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது அதாவது கீழே விழுந்த இந்த ஜோன் இது தான். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு புல் பேக் கொடுத்து மேலே போயிட்டு இப்போ அகைன் மறுபடியும் கீழே வந்துச்சு. கீழே வந்தப்பையும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸோ இதுக்கும் மேலே இப்போ உங்களுக்கு ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ஒரு 7% ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ சப்போர்ட்டில் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணலாம். இல்லை இந்த பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கேண்டலுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே கன்சிடர் பண்ணும்போது பிரேக் அவுட். ஸோ இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது சப்போர்ட்டில். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த 205 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கட்டும். ஸோ மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோனில் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ எந்த ஜோனில் அப்படின்னா அதனால் நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இந்த டார்கெட்டை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ண போகிறோம்னாலும் ஸோ இது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லும்போது வெறும் இந்த ஸ்டாக் அதாவது இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்டாக்கெல்லாம் லாஸ்ட் ஒரு 4 ஸ்டாக் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நேற்றுக்கு நைட் 9 o'clock போல் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஃபண்டமெண்டல் அண்ட் அதோட வேல்யூஷன் எப்படி இருக்குது, அப்புறம் வால்யூம் எப்படி இருக்குது, ஸோ கேபிட்டல் ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் இது தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் இந்த 200 ஸோ இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 286 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஹை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் டிசிபி பேங்க். இந்த டிசிபி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 2021 ஹையை பிரேக் பண்ணி டெய்லியில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வீக்லி சார்ட் நான் வச்சுருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வரைக்கும் இந்த ஹையை இது வரைக்கும் பிரேக் பண்ணலை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டெய்லியில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரைடே எப்படி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை டார்கெட் ஸோ இந்த 241 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்லாம் உங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா வெறித்தனமாக ஏறும். லாஸ்ட்டு 3 வீக் பார்த்தீங்களா, லாஸ்ட்டு 5 வீக்கில் 3 வீக் வந்து வெறித்தனமாக ஏறி இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு
இப்போ கரண்ட்டாக ஃப்ரைடே வந்து எப்படி புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஓகே. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் டிசிபி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. இது வந்து அது சிஎஸ்பி பேங்க்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பிரேக் அவுட் நியரில் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். பிரேக் அவுட் நியரில் இருக்குது. இதை உடச்சிச்சு அப்படின்னா, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்லாம் பார்த்துட்டோம். அதே சேம் டைம் பார்க்கும்போது இது வந்து 2021 ஹையை இப்போ ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகுது, பிரேக் பண்ண போகுது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக்கு நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சிஎஸ்பி பேங்க். இந்த சிஎஸ்பி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஆனால் நல்லா வெறித்தனமாக ஏறும். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணலாம். அதே சேம் டைம் அது வரைக்கும் நம்ம வாட்ச் லிஸ்ட் லேண்ட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணலாம். மற்ற அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட்டாக எந்த வாய்ப்பும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் எல்என்டி டெக்னாலஜி. இந்த எல்என்டி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஷார்ட் எடுத்துக்கேன். இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை 6000. அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகுது. இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டெய்லியில் பார்க்கும்போது இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். டெய்லியில் பார்க்கும்போது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டுக்காக கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எடுக்கணும். இங்கே தான் 2 நாள், அதாவது நம்ம புதன்கிழமை பார்க்கும்போது ஒரு 7% ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் வந்து உங்களுக்கு கீழே வந்திருக்கும். கீழவே வந்திருந்தாலும் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ இந்த ஸ்டாக் வந்து ஹிட் பண்ணிருச்சு, இன்றைக்கி இந்த ஸ்டாக் இங்கேருந்து புல் பேக் ஆகணும். அப்படி ஆணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். ரீடெஸ்ட்டில் இல்லை உடச்சி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை விட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சான்சஸ் இருக்குது. சான்சஸ் நியர்லேயே இருக்குன்னு வைங்களேன். நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை ஒரு 2-3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் பவுன்ஸ் பேக் தான் ஆயிருக்கு. அதே சேம் டைம் இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரலாம். வர்றதுக்கு முன்னாடியே கூட இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கூட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகலாம். இதை உடச்சாலும் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை கரண்ட்டாகவும் அவங்க பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி இதை நம்ம வாட்ச் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்க்கணும். இங்கேருந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து நம்ம புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி நம்ம இங்கே வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். இங்கே கீழேயே வச்சுக்கிறலாம். ஓகே, டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு நெக்ஸ்ட் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹையை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். இந்த 4588 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர் சில டார்கெட்டை கேட்டிருக்காங்க. ஏபி கேபிட்டலோட ஸ்டாப் லாஸ் அவங்க நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க போல இருக்குது. மார்க்கெட் அதாவது ஸ்டாக் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. அதனால் அந்த ஸ்டாக்கோட நம்ம ஸ்டாப் லாஸை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட்டு நம்ம ஏபி கேபிட்டல் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இதோட எனக்கு ஸ்டாப் லாஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 15 கேண்டில் கிட்டத்தட்ட
10லேருந்து 15 டேஸாக உங்களுக்கு இந்த ஜோனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒரு எம் பேட்டர்னும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ஹரிசாண்டல் லைனில் ஒரு வேளை இதையும் உடச்சிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இந்த ஜோன் பாருங்கள், ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைட்லி இறங்குச்சு. இறங்கும்போது இந்த ஜோனில் தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் மேலே வந்துச்சு. இப்போ அகைன் மறுபடியும் ஸோ கீழே இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுக்கலாம். இதை உடச்சிச்சு அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே அதாவது இங்கே சப்போர்ட் எடுத்துட்டால் ஓகே ரைட். இது ஒரு வேளை இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதை உடைக்கும் பட்சத்தில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதை பற்றி தாராளமாக நீங்கள் யோசிக்கலாம். ஓகே ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ISGEC அப்படின்ற இந்த கம்பெனியை வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அவர் என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் அவர் நினச்சிருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பொதுவாகவே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் உங்களுக்கு டவுன் சைட்லேருந்து மேலே போகிறதுக்காக உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதே சேம் டைம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் டாப்பில் ஒரு ஸ்டாக்கோட டாப்பில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அது எதை அதிகபட்சமாக இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா கீழே விழுகிறதுக்கான ஒரு பேட்டர்ன் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்லைன் பிரேக் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை, இது கீழே தான் விழுக போகுது. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பிகினராகவும் இருக்கலாம். ஸோ அவங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர்னால் தலைகீழாக, அதாவது டவுன் சைடில் வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் டவுன் சைடில் வந்துச்சுன்னா அது நெக்லைன் பிரேக் ஆகும்போது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே சேம் டைம் நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டாப்பில் தான் வந்திருக்கு. ஸோ கீழே உடச்சிருக்கு, கீழே தான் விழுக போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட இன்னும் ஒரு ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல பிராண்டடான ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்டாக்கு. அதே சேம் டைம் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டரை வந்து ரொம்ப கவரக்கூடிய ஒரு ப்ரைஸ்லையும் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம இதை கன்சிடர் நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இது வந்து இந்த கம்பெனியோட ஸோ வேல்யூஷன் பார்க்கும்போது ஹையாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து அதோட IPO ப்ரைஸில் இருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது விழுகிறதுக்கான ரீசன் இதுதான், வேல்யூஷன் வந்து ஹை. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதோட ப்ரீவியஸ் லோவை இங்கே வீக்லியில் நான் வச்சுருக்கேன், வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த வீக்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன இருக்குது, கீழே தான் உடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட விக் இருக்குது. ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து இந்த ஸ்டாக் இன்னும் ஒரு ரேலியை போஸ்ட் பண்ண போதா இல்லை உடச்சி இன்னும் கீழே போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன வேணாலும் நடக்கலாம். பட் வேல்யூஷன் என்ன இருக்குது, இவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்தா தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். பாசிட்டிவ் டெக்னிக்கலாக பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது ஸோ இன்னும் இந்த ஜோன் வரைக்கும் வரலாம், அதாவது 103 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்துட்டு புல் பேக் ஆக போதா இல்லையா, இல்லை ஃபர்தர் ஃபால் வரப்போதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாளில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இவங்களோட வேல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஃபுல் வீடியோவை நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டாக்கை வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்காக இருக்கட்டும், ஸோ அவங்களோட டார்கெட்டாக இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி இந்த டைமில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்குக்கும் நம்ம ஸ்டாக் வந்து அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.